உங்களுக்கு முன்னாடி பேசுனாங்க? மழை பெய்யும் நாங்க யாரும் பார்க்கல, யாரும் சொல்லல. சரி, இப்ப இன்னும் இதுவும் நான் அறுக்காம எவ்வளவு இடம் அங்க இருக்கும்? இன்னும் ஒரு 20 ஏக்கர் கிடைக்கும். இன்னும் அறுக்காம இருக்கு. அப்ப அவங்களுக்காவது இனிமே இது கவனத்துல இருக்கணும். கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் ஏத்துக்கணும், நாங்க ஏத்துக்கிட முடியாது. கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டா தான் நாங்க தப்பிக்க முடியும். இப்போ வந்து போடுறவங்க எங்களுக்கு தேவைக்கு தந்துட்டு நாங்க வாங்குவோம்னு சொல்லிட்டு வெளியே குறைச்சாங்க. நாங்க நனைஞ்சு வச்சு சரி எப்படியா போடலாம் நாங்க நிற்கும். வேற ஒண்ணும் அவங்க வியாபாரம் எவ்வளவு விலை வைக்காங்க? 2 ரூபாய்க்கு வாங்கினாங்க, இப்போ 1.5 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. இப்ப நீங்க இதுமா அரசாங்கத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் ஏத்துக்கணும் தான் சொல்லுங்க. அரசாங்கம் ஏத்துக்கணும். இப்ப தமிழ்நாடு வாயு மக்கள் சார்பா ரேஷன் கடையில வந்து அரிசி பருப்பு போடுறாங்க, எங்கேயே விளைவிக்கிற அரிசியை கொண்டு வராங்க. அது எங்கிட்ட வாங்கி நீங்க போட வேண்டாம். இப்ப இதே நெல் அவங்க எடுத்துக்கிட்டோம். அதே ஒன்னும் சொல்லல. என்ன தொகை கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். நீங்க ஏத்துக்கிட்டா நாங்க ஏத்துக்கணும். நீங்க தான் ஏத்துக்கணும், எங்களால ஏற்க முடியல. இப்ப வந்து நட்டத்துல நாங்க போயிட்டோம். வெங்காயம் பார்த்தாலும் வெங்காயம் நட்டோம், எதில் நாங்க பார்க்க கம்பளம் கூடி போச்சு. இங்க விவசாயம் வந்து பார்க்க முடியல. அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைக்கும். ஆமா, ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் விடை கிடைக்கும் பார்ப்போம். அதை நீங்க தான் ரெடி பண்ணணும். நன்றி. வயல்வெளிகளில் நெல் அறுவடை இயந்திரம் தயாராக இருக்கிறது. மீதம் இருக்கும் நெல்லையும் பாதுகாக்க அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.